இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. Hallelujah. Come on. கர்த்தர் நல்லவர், அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை ஒரு காலமும் ஒளியாது. தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் நம்மளை நேசிக்கிறார். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது மிகப்பெரிய சந்தோஷம். எஸ், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. எஸ், ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நமக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நல்லவராக இருக்கிறதுனால நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்குள்ளே நம்ம போக போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீச்சிங், ரொம்ப விசேஷித்த ஒரு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் ரூத். இன்னைக்கு ரூத் புத்தகத்திலிருந்து ஒரு சில அருமையான ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தரை நம்ம கனப்படுத்த போகிறோம். இன்னைக்கு வார்த்தையிலேருந்து அருமையான பைபிள் ஸ்டடி விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நான் உணர்றேன் பாருங்கள், நம்முடைய ஜூம் கேதரிங்ஸில் வேதத்தை பற்றின இன்னும் ஆழமான ஆராய்ந்து எடுக்க வேண்டிய சத்தியங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஸோ லெட்ஸ் கோ டீப்பர் in the first few verses of the book of Ruth and discover one of the most important truths in the Bible and the story of Ruth. All right, வாங்க நம்ம ரூத் புத்தகத்துக்கு. ரூத் முதலாம் அதிகாரம் அதோடைய 6ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். இதோடைய பின்னிலையை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். I want to give you the backdrop of the story of Ruth. நல்லா கவனிங்க. இந்த ரூத் உடைய சம்பவம் இந்த ரூத் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்போ நடக்குதுன்னா, இஸ்ரவேல் உடைய சரித்திரத்திலேயே ரொம்ப மந்தாரமான காலத்தில் நடந்தது. The events here in the book of Ruth happened during the darkest times in the time of Israel. பைபிள் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் one of the most horrible times in Israel. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் இதுக்கு ஜஸ்ட் முந்தின வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஜட்ஜஸ் 21:25 அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்து வந்தான். எவ்வளோ கொடூரமான ஒரு நேரம் பார்த்தீங்களா அது. ஸோ there were no laws, there was no king. ஆட்சி செய்யறதுக்கு யாரும் இல்லாதனால கண்டபடி அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சுட்டு போனான். ஜட்ஜஸ் புத்தகத்துடைய கடைசி அதிகாரங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் நடந்துச்சா இஸ்ரவேல்னு சொல்லி. கற்பழிப்பும் கொலையும், அப்புறம் ஒரு கோத்திரத்தை முழு இஸ்ரவேலே சேர்ந்து கொண்டு போடணும்னு நினைக்கிறதும், இந்த மாதிரி ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். இப்பேற்பட்ட காலத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காலத்தில் எப்படி கர்த்தர் ரூத்துக்கு தயவை கொடுத்து பாதுகாத்து உயர்த்தினார்ன்றதை நம்ம பார்க்குறோம். Hallelujah. So what a beautiful story when you look at the story of Ruth. மோசமான காலங்கள், ஆனால் நல்ல வாழ்க்கையை ரூத் வாழ்ந்தாங்க. எத்தனை பேர் நம்ப முடியாத நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக? Come on. எஸ், ஹalleluya. காலங்கள் மோசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நல்லவர், நம்புறவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமேன். நம்ம நல்ல காலங்களை நம்பி வாழ்றதில்ல, நல்ல தேவனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலங்கள் அவருடைய கைகளில் இருக்குது. தாவீது சொல்றாரு, மை டைம்ஸ் ஆர் இன் யோர் ஹேண்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துடைய காலங்கள் எப்படி நான் போயிடலாம், என் காலங்கள் உமது கையில் இருக்குது. என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நடக்கக்கூடாது, எப்படி எதை திருப்பணுன்றது உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்களேன். Come on, my times are in the hands of God. தேவனுடைய கரத்தில் இருக்குது. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? என் காலங்கள் என் கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் எனக்காக செய்ய வேண்டியதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். நன்மைகளை செய்கிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் என்னோட இருக்கிறார்னா, ரூத்தை பாதுகாத்தவர் என்னையும் பாதுகாக்கிறார். அப்போது ரொம்ப மோசமான காலங்களில் ரூத் வாழ்கிறாங்க, ஆனால் நல்லா இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் பயப்பட தேவையில்லை, நம்ம பிள்ளைகளை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஹalleluya. அப்போ எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா? எஸ். பாதுகாப்பு எதிர்பார்க்கலாமா? எஸ். உயர்வு எதிர்பார்க்கலாமா? 100%. தயவு எதிர்பார்க்கலாமா? அப்சல்யூட்லி. ஏன்?
ஏன்னா காலங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால காலங்களை பார்த்து நம்ம இன்டிமிடேட் ஆக தேவையில்லை. ஹல்லேலூயா. we don't live by the news that spreads in the world, we live by the good news that came by Jesus Christ. அப்ப ரூத் புத்தகத்தில் அதை தெளிவாக பார்க்குறோம். மோசமான காலங்கள், ஆனால் ரூத் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு முடிவை அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரூத் புத்தகம் ஒரு காதல் கதை, ஒரு அறுவடையின் கதை, இது ரெண்டுமே கலந்ததாக இருக்குது. The book of Ruth is about a love story and a great harvest. Well, இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதை நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவும் படிக்கலாம், அதே மாதிரி இந்த புத்தகத்தை டிவோஷனலாக நம்ம ஸ்டடி பண்ணலாம், இதை நம்ம ப்ராஃபட்டிக்கலாக ஸ்டடி பண்ணலாம், இதை பைபிள் ப்ராஃபஸி ரிலேட்டடாக நம்ம ஸ்டடி பண்ணலாம். பைபிள் ப்ராஃபஸினா என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க. பைபிள் ப்ராஃபஸினா இஸ்ரவேல் தேசத்தை பார்க்க முடியும், சபையை பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை அங்கே நம்ம பார்க்க முடியும். அப்போ பாருங்க, நகோமி இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ரூத்து அவங்க ஒரு புறஜாதியினர் அதிகமாக சேர்ந்துருக்கிற சபைக்கு அவங்க என்ன சொல்கிறது, அந்த அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த அருமையான நபர், இந்த ஸ்டோரியுடைய ஹீரோ போவாஸ், ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்போ இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம், இந்த மோசமான எல்லாவித தீமைக்கு மத்தியிலையும் சபையான நம்ம எல்லாருமே ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் நன்றாக வாழ முடியும். ஆமென். எப்படி ரூத் ஒரு காதல் கதையும் ஒரு அறுவடையின் கதையில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ, அதே போல் நீங்களும் நானும் we are part of a love story. நம்ம மணவாளன் சபையான நம்மளை மணவாட்டியை நேசிக்கிற லவ் ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல், ஒரு மாபெரும் அறுவடையின் காலத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ we are also a part of a love story and a great harvest. So we are Ruth. ரூத்துடைய அந்த நபருக்குள்ள இந்த சபையின் அந்த அடையாளத்தை கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார். நகோமியுடைய ஸ்டோரி பாருங்கள். முதலாவது ஏன்னா நகோமியுடைய ஸ்டோரியிலேருந்து அந்த ஸ்டோரி நமக்கு ஆரம்பிக்குது. இவங்களும் இவங்களுடைய குடும்பமும் ஒரு பஞ்சத்தை தப்பிக்கிறதுக்காக செத்து போயிடக்கூடாது நம்ம அப்படின்னு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. எதை பயந்து போனாங்களோ அதே அவங்களுக்கு நடந்துருச்சு. இவங்க போனது தேவ வழி நடத்துதல்னால இல்லை, பயத்துடைய வழி நடத்துதல்னால. இவங்க போனது தேவ ஞானத்தினால இல்லை, இவங்க சுய புத்தியில் இவங்க போயிட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் என் தேசத்துட்டு போகாதீங்க. நீங்கள் புக்ஸ் ஆஃப் த லா நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் கர்த்தர் சொல்வார், என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வேறு தேசத்துக்கு போயிடாத, நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்துகிறேன் அப்படின்றார். இவங்க இருந்த ஊர் பெத்லஹேம். நமக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர் தானே அது, தாவீதுடைய ஊர், தாவீதின் குமாரனுடைய ஊரும் கூட. இந்த பெத்லஹேமை விட்டா போகிறது நகோமி. நீங்கள் பெத்லஹேம்னா என்னது ஒரு சில பேர் தெரியும் பாருங்க, அப்பத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பத்தின் வீடு. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்பத்தின் வீட்டில் தானே இருக்கிறீங்க. அப்பத்தின் வீட்டில் அந்த தேவனுங்க தேவை சந்திப்பார் நம்பி இருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க கணவர் எலிமெலேக்கும் அவங்களும் அவங்க 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. என்ன நினச்சாங்களோ அது நடந்துருச்சு பாருங்க. 2 பிள்ளைகளும் மரிச்சு போகிறாங்க, கணவரும் மரிச்சு போயிடுறாரு. ஆனால் 2 மகன்களும் மரிச்சு போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க. இப்போ 3 விதவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, 3 விதவைகள். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் 3 widows. 3 விதவைகள் இருக்கிறாங்க. ஒரு நாள் நகோமிக்கு ஒரு செய்தி வருது, கர்த்தர் அவர் ஜனங்களை சந்திச்சிருக்கிறார். பெத்லஹேமில் திரும்பி விளைச்சல் வந்துட்டு இருக்குது, வாங்க வர்றவங்க வாங்கன்ற மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது பாருங்க. எல்லாரும் வெளியூர்கள்லாம் போனவங்களாம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க. நகோமிக்கு இந்த செய்தி அவங்களுக்கு வந்து சேருது. ஓ, கர்த்தர் அவருடைய ஜனங்களை சந்திச்சிட்டாரு, பெத்லஹேமில் இன்னும் அப்பம் இருக்கிறது, அப்படின்னா அங்கே பெரிய அறுவடை நடந்துட்டு இருக்குது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவங்க போகணுன்ற நேரத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்றது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆல்ரைட். ஸோ பேக்ரவுண்ட் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இந்த நேரத்தில்? எஸ். ஆல்ரைட். ஸோ ஒரு பெரிய பஞ்சத்தை தப்பிக்க போய் 3 பேர் செத்துட்டாங்க, 3 விதவைகள் இருக்கிறாங்க. பெத்லஹேமில் நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி அங்கே அறுவடையின் காலம் தெரிஞ்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரலாமான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. 6ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனத்தை வரைக்கும் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க, ரூத் சாப்டர் 1 verse number 6 to 15. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாபு தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாபு தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு 3 பேரை கிளம்புறாங்க. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில்
நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. இப்போ ஆண்டவரை பற்றி நல்லா பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. போயிருங்க, உங்கள் வீடுங்களுக்கே போயிருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், திரும்ப இன்னொரு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்றாங்க. அப்போது கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டையில் உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? இஸ்ரவேல் வழக்கத்தின் பிரகாரம் எனக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைங்களை நீங்கள் அவனுங்க வளர்ந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு கல்யாணம் ஆகிறது சந்தேகம், குழந்தை வேற பெற்றெடுக்க முடியுமான்ட்டு சந்தேகத்தில் பேசுகிறாங்க. 12ஆம் வசனம், என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள். பாருங்க, இப்போ அவங்க வாயிலேருந்து வர கன்ஃபெஷன்ஸ் பாருங்க. நான் வயது சென்றவள், எனக்கு இனி நல்ல வாழ்க்கை இல்லைன்ட்டாங்க, எனக்கு இன்னொரு ஆரம்பம் இல்லை, நான் வயது சென்றவள், வயதாயிடுச்சு, ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, இன்னொரு ஆரம்பம் எனக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, இப்ப பாருங்க 13ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த व्यसனம் இருக்கிறது என்றால். மனசே ரொம்ப பேஜாராகுது உங்களை பற்றி நினைக்கும் போது அப்படின்னு நம்ம பெங்களூரில், சரியா, ரொம்ப व्यसனமாகுது உங்களை பற்றி நினைக்கும் போது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக வந்திருக்குதுன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒர்பால் அப்படின்றவங்க ஒரு மருமகள், ஒருவேளை மூத்த மருமகளாக இருக்கலாம், தன் மாமியை முத்தமிட்டு போனாள். சரி மாமி, நீங்கள் சொல்கிறீங்களே கர்த்தருடைய கரமே எனக்கு உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குதுன்னா அந்த கர்த்தரை நம்பி நாங்கள் அடி வாங்குறதா அப்படின்னு நகோமி சொன்ன வார்த்தையை உண்மை நம்பிட்டு அவங்க மாமியார் முத்தம் கொடுத்துட்டு இந்த மருமகள் விட்டு கிளம்பிடுறாங்க. ரூத்தோ, ஆனால் ரூத் அப்படி இல்லை, ரூத் வேற ரகம். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால். கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், ஆனால் கோ சிஸ்டர் நம்மளுக்கு தெரியும். போயிட்டா பார்த்தியா உன் சகோதரி, நீயும் போயிரு. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்படி பேசாதீங்க மாமி, இனி நீங்கள் அப்படி பேசக்கூடாது. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க, முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உங்க தேவன் தான் என் தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர், முதல் தேவன் சொன்னாங்களா, இப்ப கர்த்தர் என்றாங்க. தேவன் என்ற வார்த்தை எலோகிம், கர்த்தர் என்ற வார்த்தை யாவே. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, எல்லாம் நகோமிட்டு கத்துக்கிட்டது தான் இந்த வார்த்தைகள்லாம். அவர் சொல்ல, கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். அவள் தன்னோட கூட மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஒன்றும் பேசவில்லை. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. நகோமியுடைய வாழ்க்கை பாருங்க, அவங்க எப்படி இதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. இப்போ வெறும் பேக்ரவுண்டை பார்த்துட்டு வரோம் நம்ம. கர்த்தருடைய கரம் எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, நான் வயசாயிடுச்சு, நான் ரொம்ப व्यसனமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்லதும் நடக்காது, எனக்கு ஒரு புது ஆரம்பம் இல்லை. கல்யாணம் ஆகாதுன்றது வேற கதை, சரி அது விடுங்க, அதை அப்படி பேசிக்கலாம். ஆனால் எனக்கு எந்த நல்லதும் இல்லை, என்ன நம்பி வராதிங்க, கடவுள் நம்பி வராதிங்கன்ற மாதிரி வெறும் நெகட்டிவான கன்ஃபெஷனோடு இருக்கிறாங்க. ஆனால் ரூத் பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், நான் தேவனை நம்புகிறேன், கர்த்தரை நம்புகிறேன். 2 வார்த்தை சொல்கிறாங்க, தேவனை நம்புகிறேன், கர்த்தரை நம்புகிறேன். இவங்களும் அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க, யெகோவான்ற நாமத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க நெகட்டிவாக பயன்படுத்துகிறாங்க, கர்த்தருடைய கரம் எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ சேர்றாங்க, ஊருக்கு சேர்றாங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி 19ஆம் வசனம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள்,
சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர்னு அழகா சொல்லிட்டு அப்படியே பிற்போக்கா பேசுறாங்க. The Almighty is against me அப்படின்றாங்க. எல்லாரும் நகோமி நகோமி நகோமினா பிளசன்ட்னு அர்த்தம், மதுரமானது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் பாருங்க. எல்லாரும் அப்போ ஒருவேளை தமிழ்காரா இருந்தால் என்ன இருந்திருக்கும், அவன் பேர் மதுரமா அப்படித்தான் இருந்திருக்கும் இல்லையா? யாரது மதுரமா வந்துக்கிறாங்களா அப்படின்னு, மதுரமான இன்பமானது அருமையானதுன்ற மாதிரி அர்த்தம். இவங்க இல்லை, இனி என்ன மாறான்னு கூப்பிடுங்க. ஏன் நகோமிக்கு மாறாக மாறான் ஏன் கூப்பிடணும்? மாறானா கசப்பு. மரியாளுன்ற வார்த்தையுடைய ரூட் வேர்டு கூட மாறா. ஆல்ரைட், நான் பார்க்குறோம்ல மேரி அப்படின்றது வந்து மாறா. மிரியம் அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு கூட மாறாதான். மிரியம்னா மேரினா இது வந்து மர்ன்ற வார்த்தையிலேருந்து வருது. மர்னா மரணத்துக்கு அடையாளமாக இருக்குது, கசப்புக்கு அடையாளமாக இருக்குது. அது ரொம்ப கசப்பு தன்மையுடையது தான் மர். ஸோ மாறான என்ன அர்த்தம்? நான் வெறுமையாக இருக்கிறேன், மரணத்தின் ஒரு வார்த்தை அது. ஏன்னா நீங்கள் மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கவனிச்சிங்களா? அதை நிறைவான தானே இருந்தீங்க, ஏன் போனீங்க? யாராவது யோசிக்க முடியுதா? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். எத்தனை தடவை கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாங்க பாருங்க. நான் நிறைவாக தான் போனேன், கர்த்தர் தான் என்னை வெறுமையாக கொண்டு வந்தார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாபு தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். பை த வே, இந்த டைமில் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை வந்து அவங்களுக்காக குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால தான் பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா தேவாலயத்திலையும் எல்லா சினகாக்லையும் புக் ஆஃப் ரூத்தை வாசிப்பாங்க. ஏன்னா புக் ஆஃப் ரூத் வந்து டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட்டில் நடந்தது. அந்த ஹார்வெஸ்ட் சீசனில் தான் பெந்தகோஸ்தேவுடைய அனுபவமும் நம்மளுக்கு கிடைக்குது. புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பண்டிகை இருந்துச்சு இல்லையா? இந்த ஷவோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகை, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அந்த டைமில் தான் நடக்குது. அப்போ இஸ்ரவேல் நாட்டில் பெந்தகோஸ்தே பண்டிகையின் டைமில் இந்த ரூத் புத்தகத்தை அவங்க வாசிப்பாங்க. பாருங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. இந்த புத்தகத்தில் இப்போ ரூத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம், நகோமியை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இவங்க ரெண்டு பேரும் முதல்ல நம்ம கம்பேர் பண்ணிடலாமா, என்ன நடக்குது இவங்களுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு சுருக்கமான டீச்சிங் தான் பாருங்க, நான் ஒரு ஃபவுண்டேஷனல் டீச்சிங்னு சொல்கிறேன். என்டையர் புக் ஆஃப் ரூத்தையே இதில் வந்து ஒரு சாராம்சமாக நம்ம பார்த்துட முடியும் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டடியில். ஆல்ரைட், பாருங்கள் என்ன பெரிய வித்தியாசம் பாருங்கள். ரூத்துக்கும் நகோமிக்கும் முதல்ல ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணிடலாம். ரூத்தும் நகோமியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறாங்க, ஆனால் ரெண்டு விதமான மனப்பான்மையில் போகிறாங்க. ரெண்டு பேருடைய உள்ளமும் வேற வேற காரியங்களை எதிர்பார்க்குது. ரெண்டு பேருடைய உள்ளமும் வேற வேற வெளிப்பாட்டோடு இருக்குது. பாருங்க, நகோமின்றவங்க ஒரு யூத தேசத்து பெண்மணி. அவங்க தேவனோட ஒரு உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு தேசத்து பெண்மணியாக இருக்கிறாங்க. அது என்ன மாதிரி அட்வான்டேஜ் அது? ஸோ ஷி வாஸ் இன் அ கவனன்ட் வித் காட் பிகாஸ் ஷி வாஸ் அ ஜூஸ். ஆனால் ரூத் யாரு? மோவாபிய சந்ததியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. யார் இவங்க? சபிக்கப்பட்ட சந்ததி. 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வரக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். 10 தலைமுறைனா என்ன? 11ஆம் தலைமுறை வர முடியும்னு அர்த்தம் இல்லை. 10னா வரவே கூடாதுன்னு அர்த்தம். இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஹோல் ஃபார் எவர்லாஸ்டிங். நித்தியத்துக்கு அவங்ககிட்ட வரவே கூடாது நீ அப்படின்ட்டார். சொந்த பிரயாசத்தில் வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வரவே முடியாது. இன்னொரு விஷயம் பாருங்க, நகோமி மரணத்தை அனுபவிச்சு தரித்திரத்தையும் இழப்பையும் அனுபவிச்சாங்க. அதே போல ரூத்தும் மரணத்தை அனுபவிச்சு தரித்திரத்தை அனுபவிச்சு இழப்பை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. நகோமி தான் சொந்த ஜனத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ரூத்து தெரியாத ஊருக்கு அறியாத ஜனங்க கிட்ட அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. she was a foreign girl in a foreign land. நகோமி நிறைவா போனாங்க. அவங்களே சொன்னாங்க, வாய் திறந்து நிறைவாய் போனேன். ஆனால் கணவரும் பிள்ளைங்க அங்கே இறந்துட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்க வாழ்ந்த ஊர் வந்து பெத்லஹேம். அங்கே நிலம் இருக்குது, அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, அங்கே அவங்களுக்காக ஐஸ்வர்யங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க நிறைவாக இருந்தவங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போனாங்க. ஆனால் ரூத் பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு. ரூத் இவங்க நிறைவாக போனாங்க, காலியாக திரும்பி வந்தாங்க. யார் அது? நகோமி. ஆனால் ரூத் பாருங்க அவங்க ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி, சபிக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிற ஜனத்திலிருந்து வர்றாங்க, விதவை, தரித்திரம், வெறுமையில் வர்றாங்க. ஆனால் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. கூடவே மாமியார் வேற அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள. இப்போ மாமியார் அவங்கள நேசிக்கலன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த ஜனங்களாச்சும் நகோமி நகோமின்னு உடனே நகோமி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க,
என்னை வெறுமைன்னு கூப்பிடுங்க. கூட மருமகள் வந்திருக்கிறாங்களா இல்லையா? மாமியார் தனியாக இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பாசமாக வந்திருக்கிறாங்க, எவ்வளோ அக்கறையோடு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருந்துருக்கலாம் நகோமி, நிறையா இழந்துட்டேன், ஆனால் என் மக கூட இருக்கிறா, அவளை என் கூட வந்திருக்கிறா, அது எனக்கு சந்தோஷம், அப்படி சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? எல்லாரும் என்ன வெறுமைன்னு கூப்பிடுங்க, என்கிட்ட ஒன்றே இல்லை, உன் பக்கத்தில் யாரும் நின்றுக்கிறாங்களே, அவள் என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா பேசுகிறாங்க பாருங்க. She didn't even value Ruth. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்க்குறோம், நகோமி அவங்களுடைய பிகினிங் எப்படி இருக்குது பாருங்க, நிறைவாக இருக்குது, ஆனால் காலி ஆயிடுறாங்க முதல் அதிகாரம் முடியும் போது. ரூத் எப்படி ரொம்ப வெறுமே ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய ஸ்டோரியை. மரணம், இழப்பு, தரித்திரம், கூட மாமியாருக்காக வந்தால் மாமியார் இவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பேற்பட்ட நிலைமை. ஆனால் வாழ்க்கை பாருங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லி. நகோமிக்கு ஒன்றுலேருந்து ஒன்று எல்லாம் இழந்துட்டே போகிறாங்க. ஆனால் ரூத்து ஒன்னோட ஒன்று அப்படியே கூட சேர்க்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவுடைய, நல்லா கவனிங்க, ரூத் எப்படி மாறுறாங்க பாருங்களேன். வீட்டுக்கு முதல்ல சாப்பிட்ற ஆகாரத்தை கொண்டு வந்து அங்கே தயவை பெற்றுக்கொண்டு அந்த ஊர்லேயே ரொம்ப பணக்காரனான போவாசை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகளுடைய கொள்ளு பேரை வந்த தாவீது, அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ஏசு கிறிஸ்து. நகோமி நல்லா ஆரம்பித்து ஓட்டாண்டே வந்து நிற்கிறாங்க. ரூத் எதுவுமே இல்லைன்னு வந்து ஏசு கிறிஸ்துடைய பாட்டியாக அவங்க திகழ்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இட்ஸ் எ கான்ட்ராஸ்ட், இட்ஸ் எ கான்ட்ராஸ்ட். எப்படி பிரதர் இந்த கான்ட்ராஸ்ட்? இன்னைக்கு டீச்சிங் உடைய பேரே தான் ரூத் வர்சஸ் நகோமி. ரூத்துக்கும் நகோமிக்கும் இடையிலான வித்தியாசங்கள், ஒரு விதமான ஒரு போட்டியை நம்ம பார்க்குறோம். என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே? இவங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குது, இவங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்ன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ரூத் புத்தகத்தில் நகோமி ஒன்னோட ஒன்று அப்படியே இழந்துட்டு போகிறதும், ரூத் ஒன்னோட ஒன்று அப்படியே வளர்ந்துட்டு போகிறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசத்துக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் வாட் தே பிலீவ்ட் அபவுட் காட். தேவனை பற்றி அவங்க என்ன விசுவாசிச்சாங்கன்றதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்க. ரூத் 1:13 நம்ம நகோமியை பற்றி முதல்ல நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றாரு, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால். கர்த்தர் என்ற வார்த்தை யெகோவா. யெகோவானா உடன்படிக்கையின் தேவன் அர்த்தம். தேவனோட உடன்படிக்கையில் இருக்கிறேன் அப்படின்றத இவங்க மேன்மைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நான் உடன்படிக்கையில் இருக்கிறேனே, அந்த கடவுள் எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாரு. அப்படியே பாருங்க, இந்த 16ஆம் வசனம் 19ஆம் வசனத்துக்கு வாங்க. அதில் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க, நகோமி என்னன்னு சொல்கிறாங்க. இந்த 19ஆம் வசனத்தில் இவங்கெல்லாம் நகோமிக்கிட்ட வரும்போது 20ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாரு? கடவுள் சர்வ வல்லவர்னு தெரியும், ஆனால் அவர் என்னை போட்டு அடிக்கிறாரு, என்ன வாதிக்கிறாருன்னா என்ன கதை இது பாருங்க. யெகோவா தேவன், அருமையாக பேசுனீங்க நகோமி, யெகோவானா உடன்படிக்கையின் தேவன், என்ன பண்ணுறாரு? அவர் எனக்கு எகெயின்ஸ்ட் ஆகிறாரு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சர்வ வல்லவர் ஆமென் அப்படின்றாங்க. இல்லை இரு, அவர் என்னை போட்டு அடிக்கிறாரு. இது என்ன நகோமி இப்படி பேசுறீங்க? தேவன் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சர்வ வல்லவர், ஆனால் அவர் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களே. பார்த்தீங்களா? அவர் சொல்ல அடுத்த வருஷம் 21 இன்னும் மோசமாக சொல்கிறாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். See, deep down she believed that God's hand was against her. யார் யார் இப்படி நம்புறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகள் மேலே இழப்புகள் மேலே பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு அவங்க பார்த்துட்டே வருவாங்க. ஞாபகம் வச்சுக்க இந்த விஷயத்த. யார் யார் கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிறார், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் என்னை தண்டிக்கிறார், கர்த்தர் என்னை வந்து வாதிக்கிறார், அவர் எனக்கு பலவீனத்தை கொடுத்தார், வியாதியை கொடுத்தாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இழப்பு மேலே இழப்பு நடக்குது. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கிறாங்க, அதனால் சாபம் அவங்களை ஆட்கொள்ளுது. பிசாசானவன் ஈஸியாக வந்து திருடிடலாம். கேட்டை திறந்து விட்டுட்டாங்க பொய்யை சொல்லிட்டு. அதனால் என்ன ஆயிடுச்சு? பிசாசான உள்ளே வந்து அவங்கள நாசப்படுத்தி அவங்கள ஒரு கொடூரமான கொடுமை கொடுத்து என்ன நம்ப வைக்கிறான்? அவன் கர்த்தர் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறார், கர்த்தர் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ப வச்சிடறான். ஆனால் நகோமிக்கு இருக்கிற அந்த மனப்பான்மையினாலேயே அவங்க நாசமாக போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? she believed that God's hand was against her. பாருங்க, எவ்வளோ விஷயத்துக்காக நகோமி அன்னைக்கு நன்றி செலுத்தி இருந்திருக்கலாம், எவ்வளோ விஷயத்துக்காக நன்றி செலுத்தி இருந்திருக்கலாம். முதலாவது, she knew that God is Yahweh. முதலாவது என்ன நன்றி செலுத்தி இருக்கணும் அவங்களுக்கு? என் வாழ்க்கையில் என்ன இழப்பாக இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். I am in a covenant, the covenant of Abraham. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி இருந்திருக்கணும். ரெண்டாவது பாருங்க,
அவங்களுடைய விஷயம் என்னன்னா, கர்த்தர் அவங்களுடைய உயிரை காப்பாத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ண முடியுது? கமான். கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, பட் நஹோமி வாஸ் ஸ்டில் அலைவ். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி? கர்த்தர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு அவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஐயோ போங்க பிரதர், கர்த்தர் நல்லவராக இருந்தா ஏன் பிரதர் எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு, இது எல்லாம் ஒரு சைடில் வைங்க. நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. Come on. She had so many things to thank God for. Are you thanking God enough? தேவனை போதுமான அளவுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னா எல்லா நெகட்டிவ் விஷயங்களை பார்த்து are you attributing them to God? நடக்கிற எல்லா கெட்டதை வச்சுட்டு கடவுளை திட்டிட்டு இருக்கிறோமா நம்ம இந்த நேரத்தில்? நான் சொல்கிறேன், எல்லா நெகட்டிவான விஷயங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். எப்படி கர்த்தர் அன்னைக்கு நகோமியை உயிரோட வச்சாரோ நம்மளையும் உயிரோட வச்சிருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, கர்த்தர் எவ்வளோ விஷயங்களை அவங்க நன்மை செலுத்த முடியும். முதலாவது எதுக்காக நன்மை செலுத்த முடியும்? எல்லாரும் மறிச்சு போகிற நேரத்தில் கர்த்தர் அவங்க உயிரை காப்பாற்றி இருக்கிறார். ரெண்டாவதா பாருங்க, அவங்கள மீட்டெடுக்கும்படி ஒரு போவாஸ், ஒரு உறவின் முறை மீட்பன கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். a kinsman redeemer னு சொல்வோம் நம்ம இங்கிலீஷ்ல. there was a kinsman redeemer that God had placed in the land of Israel. உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், அதுக்குன்னு உங்களை மாறான் பேர் வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு உங்க பேரை மாத்திராதீங்க. what you go through does not have the power to change who you are. Can I hear an amen? Hallelujah. நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போறீங்களோ அது உங்களை மாத்துறதுக்கு அதிகாரம் இல்லை. உங்க அடையாளத்தை அது மாற்றக்கூடாது. தேவ கிருபை தான் உங்க அடையாளத்தை மாற்றி அமைக்கணும். சூழ்நிலை இல்லை, உங்க சூழ்நிலை கடினமா இருக்கலாம், அதுக்குன்னு பேரை மாத்திராதீங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம், என் பேர் மாறலன்னு போடுங்க பார்க்கலாம். my name has not changed ன்னு போடுங்க. my name has not changed. my name has not changed. என் வாழ்க்கையில் ஒரு சில பேர் இல்லாமல் போயிருக்கலாம், அதுக்குன்னு நான் யாருன்றது மாறவே இல்லை, என் ஐடென்டிட்டி மாறவே இல்லை, எனக்கா கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கங்கள் மாறவே இல்லை. உலகம் 1000 பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் என்னை எதுவாக ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த அடையாளம் மாறவே இல்லை. she had so many things to thank God for that day. முதலாவது உயிரை காப்பாற்றினாரு, ரெண்டாவது அவங்களுக்காக போவாஸ் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். But this is what happens when you're bitter against God, you cannot see the goodness of God. எப்பெல்லாம் கர்த்தர் மேல கசப்புக்கு இடம் கொடுத்துறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம மறந்துட முடியும். மூணாவதா பாருங்க, நல்லா கவனிங்க, தன்னுடைய கணவர் எலிமலேக்குடைய சொத்துக்களை அவங்க திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களுக்கு கர்த்தர் ஒரு போவாஸ் என்ற கின்ஸ்மன் ரெடீமரை வைத்திருக்கிறார். ஆனா போவாஸோட இணைக்கிறதே யாரு? நல்லா கவனிங்க, ரூத் தான். இந்த ரூத் எங்க இருக்கிறாங்க? அவங்க கூடவே இருக்கிறாங்க. if she could see that in faith. இன்னைக்கு நகோமி ரூத் புத்தகத்தை படிச்சாங்கன்னா என்னன்னு யோசிப்பாங்க, எப்படியெல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணை கூட மதிக்காம வெறுமையா கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டேன் நான். ஆனா கர்த்தர் அந்த பொண்ணு மூலமா தான் எனக்கு இணைப்பையே ஏற்படுத்துகிறாருன்னு அர்த்தம். The connection that she needed was right there with her. யாரால பார்க்க முடியுதா? அது எந்த ரூத்தை அவங்க மதிக்காம போனாங்களோ அந்த ரூத்து தான் அவங்கள போவாஸோட இணைக்க போறாங்க. அந்த ரூத்துக்கு பிறக்கிற குழந்தை மூலமா தான் நகோமிக்கு கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. நகோமியுடைய கணவருடைய எல்லா சொத்துக்களை கர்த்தர் அப்படிதான் மீட்டு கொண்டு வருகிறார். What you are believing for could be right next to you. உங்க அற்புதம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. யாராவது போடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல, my miracle is closer than I think ன்னு போடுங்க. உங்க நோட்ஸ் எழுதிங்க, my miracle is closer than I think. See, when you are bitter against God, you cannot see the miracle that is close to you. எத்தனை பேர் அப்படி மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆண்டவர் மேல கசப்பா இருக்கிறது, பெருமையில கர்த்தரை கேள்வி கேட்டுட்டு அப்படி இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, அன்னைக்கு ஒருத்தன் படுக்கையை எடுத்துட்டு நடக்கிறான், ஏன்னா இயேசு கிறிஸ்து சுகமாக்கிட்டார் அவனை. ஆனால் ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டார். படுக்கை எடுத்துட்டு நடந்து போகிறான். அப்போ அங்கே இருக்கிற மத தலைவர்கள் கேட்குறாங்க, டேய் யாரா அவன், என்ன அது ஓய்வு நாளில் படுக்கை தூக்கி நடந்துன்னு போயின்னு இருக்கிற, வேலை செய்யக்கூடாதுன்னு தெரில உனக்கு, இது ஓய்வு நாள், அப்படிதான் தூக்கின்னு போகிற மாதிரி இல்லை, சட்டத்துக்கு விரோதமானது. அப்போ அவன் சொல்கிறான், ஐயா அதை பற்றி எனக்கு தெரிலையா, என்னை சுகமாக்கினவர், பார்த்தீங்களா, என்னை குணமாக்கினவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு, அதனால தான் படுக்கை எடுத்துட்டு நடந்து போறேன். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? உன்னை குணமாக்குனாரா? அப்போ இத்தனை நாள் படுத்த படுக்கையா இருந்தேன் நீ, எப்பா தம்பி எங்கப்பா அவரு குணமாக்குனவர் சொல்லுப்பா, நானும் போய் ஒரு ஜெபம் பண்ணிக்கிறேன்.
என் வீட்டில் 2 பேருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள கூட்டின்னு போகலான்னு இருக்கிறேன், எங்கப்பா அவருன்னு அப்படி கேட்டிருப்போம். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க? யார் உன்னை பார்த்து சொன்னது? ஓய்வு நாள் அன்னைக்கு படுக்கை எடுத்துட்டு போன்னு உன்னை பார்த்து யார் சொன்னது? ஓ, they were so blind that they couldn't see the miracle worker. Friend, wherever you are today in life, உங்கள் வாழ்க்கையில் எந்த பேர்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. தேவன் அவர் உங்களுக்கு நன்மையை செய்யலை, ஏதோ நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் கசப்பில் இருந்தீங்கன்னா மனம் திரும்புறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நல்லது செய்யும்படி நான் உனக்கு 1000 நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நகோமி, உன் உயிரை காப்பாற்றின நகோமி, நான் அதை பேச மாட்டேங்கிற. வெறுமையாக வந்தேன்ற வந்தியே அதை பேசுறியா? அது மட்டும் இல்லை, உனக்காக ஒரு கின்ஸ்மேன் ரெடிமேட் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அவர் எல்லாத்தையும் மீட்டு எடுத்து கொடுக்க போகிறார். மிகப்பெரிய பணக்காரமா அவர். போவாஸே ஊரில் உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற நீ. கர்த்தர் எனக்கு விரோதமாக்குறார், சர்வ வல்லவர் அப்படின்ற நல்லா, அப்புறம் என்னை போட்டு அடிக்கிறாருன்ற. அப்புறம் சொல்கிறாரு, போவாஸோட கனெக்ஷன் யார் மூலமாக ஏற்பட போகுது? நீ கொஞ்சம் கூட மதிக்காமல் வெறுமையாக வந்தேன் அப்படின்ற மருமகளை பார்த்து, அந்த மருமகளை மூலமாக தான் உனக்கு நான் நன்மையை கொண்டு வர போகிறேன். Goodness of God is all around you. 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் 2 கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நகோமி போல இல்லாமல் ஆவிக்குரிய ஞானத்தில் நடந்துக்க எனக்கு சகாயம் பண்ணுங்க. The blessings of God are all around me. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னை சூழ்ந்திருக்கிறது, நன்மைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. God has surrounded me with His goodness. God has surrounded me with His favor. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, அன்னைக்கு எலிஷா கேஹசியோட கண்களை திறக்கும்படி ஜெபிச்சார். நானும் ஜெபம் பண்றேன், என் கண்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்க கண்களுக்காக ஜெபிக்கிறேன். கைவேத்தி சொல்லுங்க, Lord open my eyes to see your goodness, Lord. அன்னைக்கு கேயாசி சொல்றாரு, ஆண்டவரே பாருங்க, நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க எதிரி நாட்டு படை வந்திருக்கிறது. எலிசா சிரிக்கிறாரு, ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறவங்க அதை விட அதிகம் பான்றாரு. அப்ப கேயாசி சொல்றான், என்ன யா பேசுறீங்க நீங்க? அதுக்கு தான் யா சொல்றது, இந்த ஜூம் மீட்டிங்லாம் போகாதீங்க, பைபிள்னு அப்படியே பைத்தியமாயிட்டுக்கிறீங்க ஐயா, நம்மளை பிடிச்சுன்னு வந்துக்கிறான்னு. அப்போ எலிசா சொல்கிறார், ஆண்டவரே அவன் கண்களை திறந்துடலும் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் கேஸுடைய கண்களை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா மலை மேலே அக்கினி ரதங்களும் தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கேசிக்கு கண்களை திறந்த பிறகுதான் கேசி பார்த்ததை அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஆனால் எலிஷா அதை பார்த்ததாக ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படின்னா எலிஷா, தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றார் தெரியுமா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்காக, தேவனுக்கு பயந்தவர்களுக்காக தூதர்கள் பாளையம் இறங்கிறார்கள். The angel of the Lord camps around those who fear him என்ற வசனத்தை அவர் படிச்சிருப்பாருன்னு சொல்றேன் நான். Gehazi had to see to believe, but Elisha didn't have to see, he just believed. Come on, how many are like Elisha? Come on, எத்தனை பேர் எலிஷாவை போல இங்க இருக்கிறீங்க? நான் பார்க்காமலே நான் நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்தில் பார்க்கறதுனால நான் நம்புறேன். என்னன்னு? என் கர்த்தர் எனக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார். Hallelujah, I am surrounded by favor. சங்கீதம் 5:12 நம்ம பார்க்கிறோம், காருண்யம் என்னும் கேடகத்தினால் தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். You know that shield is the word atar. பாருங்க, கர்த்தர் அவருடைய காருண்யத்தின் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்னு பார்க்குறோம் சங்கீதம் 5:12. இந்த கேடகான ஷீல்டுன்னு ஒன்று நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? கையில் இப்படி பிடிச்சுங்கிறது. இன்னும் சில பேருக்கு ஸ்கூலில் கொடுக்குற ஷீல்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு காம்படிஷனில் ஜெயிச்ச முதல் சின்னதாக ஷீல்டு ஒன்று குத்துக்கிறாங்க. இல்லை, அன்னைக்கு தாவீது பயன்படுத்தின வார்த்தை, அந்த ஷீல்டுன்ற வார்த்தை he has crowned me with his favorன்னு வரும் ஒரு சில இங்கிலீஷ் பைபிளில். இந்த க்ரௌன்ன்ற வார்த்தை அட்டார். ஞாபகம் வச்சுங்க, அட்டார்னா என்ன தெரியுமா? சரவுண்டட் மீ வித் ஃபேவர். சரவுண்டட் மீ வித் ஃபேவர். என்ன அருமையாக இருக்குது. தாவீது காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சவுல் அவனை சூழ்ந்து கொள்ளிட்டான் பல தடவை. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அவன் என்னாண்டவர் என்ன சூழ்ந்து கொள்வது? எல்லா நேரத்திலும் உங்கள் தயவு என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆன்சர் பண்ணுங்க. எஸ், உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர். ஏன் நகோமி வாழ்க்கையில் நிறைவாக இருந்தவங்க குறைவாக போய் சேர்ந்தாங்க? She believed with all her heart that God was against her. She couldn't see all the wonderful things God had prepared for her. அவங்க உயிரை காப்பாற்றினது மட்டும் இல்லை, போவாஸ் என்ற மீட்பனை ஏற்படுத்தி போவாஸோட இணைக்கிறதுக்கு ரூத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன ஒரு அருமையான விஷயம். நம்ம நகோமியை போல இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ரூத்தை போல இருக்கணும். Hallelujah. Are you ready? Come on, are you ready? Now let's look at Ruth's revelation of God. வாங்க, Ruth chapter 2 அதுடைய முதல் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம்
அது ஒரு சில வசனங்கள் பாருங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றால். பசி எடுக்குது, வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் போய் யார் பிறகே எனக்கு தயவு கிடைக்குதோ அங்கே போய் நான் கீழே விழுந்திருக்கிறத பொறுக்கி எடுத்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்றார் பாருங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அருமையான விஷயம் பாருங்க. Look at what Ruth believed. Verse number 2 பாருங்க. யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ, தயை கிடைக்கும், எல்லாம் சொல்லுங்க, தயைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தயை. நகோமி கெட்டதை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க, ஏன்னா தேவன் கெட்டவர் நம்பினாங்க. ரூத் நல்லதை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க, ஏன்னா மனதளவில் ரூத் தேவன் நல்லவர் நம்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா தயவை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நகோமி சொல்றாங்க, என் பின்னாடி வராதிங்கம்மா, நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், என்னை நம்பி எப்படி நல்லா இருப்பீங்க நீங்க அப்படின்றாங்க. ஆனால் ரூத் சொல்றாங்க, நான் போறேன், சும்மா இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ஆகாது, தரித்திரத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா ஆகாது, ஒண்ணுமே நடக்காதுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா ஆகாது, நான் போறேன், நான் யார் பிறகு எனக்கு தயவு கிடைக்குதோ அப்படின்னு அர்த்தம். தயவு கிடைக்கும், தயவு கிடைக்கும், நான் நம்புற கடவுள் எனக்கு தயவை தருவார். ஏன் தெரியுமா? ரூத்துக்கு தயவு தவிர வேற கெதியே இல்லை. ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண். மோவாபிய ஜனங்க இஸ்ரவேலுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஏன்? தான் சொந்த பலத்தில் வந்தா சாத்தியமே இல்லை, ஆனா தயவை நம்பி வந்தா எல்லாமே சாத்தியமாகும். ஹல்லேலூயா. சொந்த பலத்தினால சாத்தியமாகாதது தயவுனால சாத்தியம். எத்தனை பேர் தயவை நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் நம்புறீங்க? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் உங்க உள்ளத்து மேல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துடைய ஒரு அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. உள்ளத்து மேல எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் நான் நம்புறேன், அவருடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது. அப்படின்னா என் கர்த்தர் நல்லவர் நம்பிட்டேன்னா அவருடைய கிருபையை நான் அனுபவிக்க முடியும். இந்த வசனம் தான் வேதத்தில் பல முறை ரிப்பீட் ஆயிருக்குது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. when you believe that God is a good God, you will experience his mercy, you will experience his goodness. கர்த்தர் கிட்ட இருந்து நன்மை எதிர்பார்க்கிறவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் நல்லவர் நம்பிட்டீங்கன்னா தயவு உங்க வாழ்க்கையில நிரம்ப ஆரம்பிக்கும். ரூத்துக்கு எகெயின்ஸ்டா என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு பாருங்க. பாருங்க, நகோமிக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்துச்சு, ஆனா நகோமி அதை நம்பல. ஆரம்பத்தில் அதை நம்பல, கடைசியா நம்புறாங்க. நல்ல வேலை. டு ஹர் கிரெடிட், she believes at the end of the story. ஆனா ரூத்தை பொறுத்த வரைக்கும் lot of things were against her. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு against இருந்துச்சு, but she believed in the goodness of God. நகோமி உயிரோடு இருந்தாங்க, அது கர்த்தருடைய நன்மை. போவாஸ் இருந்தாரு, அது கர்த்தருடைய நன்மை. ரூத் இருந்தாங்க, அது கர்த்தருடைய நன்மை. இதை எல்லாத்தையும் இந்த அம்மா பார்க்கவே இல்லை. ஆனா அப்படியே இழந்துட்டே போனாங்க எல்லா விஷயங்களையும். ஆனால் நகோமியை தவிர்த்து பாருங்க, ரூத்தை பாருங்க. so many things were against her. அவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீ, அவங்க ஒரு விதவை, அவங்க தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்க மலடியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கணவரோட வாழ்ந்த இத்தனை நாட்கள் அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அப்போ இத்தனை பலவீனங்கள் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்குது, இத்தனை காரியங்கள் எகெயின்ஸ்டா இருக்குது. இவ்வளோ காரியங்கள் எகெயின்ஸ்டாக இருக்கும்போது என் கர்த்தர் எனக்கு தயவு செய்வார் நம்பினாங்க பாருங்க. எல்லா எகெயின்ஸ்டான சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் அவங்களுக்கு நன்மை மேலே நன்மை கொடுத்து அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சு பிள்ளையை கொடுத்து இஸ்ரவேலில் மேசியாவுக்கான ஒரு ஆன்செஸ்டராக கர்த்தர் ரூத்தை மாற்றினார். ஏன்னா அவங்க நம்பினாங்க, என் கர்த்தர் எனக்கு பட்சமாக இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். ஸோ when it comes to your life, who are you? Are you like Naomi or are you like Ruth? நீங்கள் யாரை போல உங்கள் சிந்தனைகளை நீங்கள் நடத்துறீங்க? நகோமியை போலவா இல்லை ரூத்தை போலவா? நகோமி மனதார நம்பினாங்க. இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு சுற்றி இருந்தோம். அது மட்டும் இல்லை பாருங்க, அந்த ஊர் ஜனமே அவங்களை போய் வரவே இருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ அருமையான விஷயம். ஊரே வந்து நகோமியை பார்த்து நகோமியான்னா எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் அந்த இடத்துல. அது எல்லாத்தையும் மறந்துவிட்டு அந்த அம்மா, நான் கசப்பு, நான் வெறுமை அப்படின்றாங்க பாருங்க. அப்படியே ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படியே அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க, ஒன்று அடுத்து ஒன்று. ஆனால் ரூத் அப்படி இல்லை, எல்லாமே அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்குது. ஏன்?
தான் சொந்த மாமியாரே அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. மாமியார் கூட நம்பிக்கை பேசியெல்லாம் கூட்டிகிட்டு வரல. எனக்கு ஒரு நல்லது நடக்காது, நீ ஏன் பின்னாடி போய் வரைய பாரு அப்படின்னு. அந்த அம்மா அவர் ரூத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, வெறுமையாக வந்துக்கிறேன், நான் வெறுங்கையாக வந்துக்கிறேன், இவெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. So many things were against her. Her background, her race, her financial status, her marital status, her biological being, எல்லாமே against இருந்துச்சு. மோவாபிய பெண், விதவை, தரித்திரம், மலட்டுத்தனம், அத்தனையும் அவங்களுக்கு against இருந்துச்சு. But she believed that God was for her. கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமா மாத்தி கொடுக்கும்போது நகோமி நம்பினாங்க கர்த்தர் விரோதமா இருக்கிறாங்கன்னு. எதுவுமே நல்லது நடக்கல. ஆனா எல்லாம் தீமையா இருக்கும்போது கர்த்தர் நல்லவர்னு இவங்க நம்பினாங்க. கர்த்தர் ரூத்துக்காக ஒரு வயல்வெளி ஆயத்தப்படுத்தி, அதுல ஒரு தோட்டக்காரனை ஆயத்தப்படுத்தி, அந்த சூப்பர்வைசர் மூலமா போவாஸை சந்திக்க வச்சு, போவாஸுடைய மனதுல பேசி, போவாஸ் ரூத்துக்காக போய் பப்ளிக்கா நின்று பேசி, ரூத்தை திருமணம் பண்ணி, ரூத்துக்கு அருமையான வாழ்க்கை கொடுத்தா அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரியா மாறிட்டாங்க ரூத்து. ஏன்? ஒரே ஒரு நம்பிக்கை தான், கர்த்தர் எனக்கு தயவு செய்வார். ஏன்? கர்த்தர் எனக்கு தயவு செய்வார். இன்னைக்கு நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா கர்த்தர் உங்கள் மேலே தயவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உங்கள் மேலே ஒரு அன்பை வச்சிருக்கிறார். நீங்கள் மனதளவில் நம்புங்க. என்னன்னா நடக்கலாம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் நல்லவர் அப்படின்றத மறந்துடாதீங்க. அன்னைக்கு பிசாசானவன் வந்து ஏவாள்கிட்ட தான் சொல்கிறான், உன் கடவுள் நல்லவர் நினைக்கிறியா? கடவுள் மாதிரி ஆக வேண்டிய பழத்தை உனக்கு கொடுக்காம அப்படியே தவிர்க்கிறாரே, கெட்டவர் தானே. The original lie was that God is not a good God. முதல் பொய் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல் பொய் என்னது? இதை சாப்பிட்டா நீ சாக மாட்டா, அதான் முதல் பொய். இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பொய் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? உன் கடவுளை நல்லவர் நம்பாத ஏவாள், அவர் நல்லவரா இருந்தா ஏன் இந்த பழத்தை உனக்கு கொடுக்கல? Before Eve could reach out and eat of the fruit, she had to believe a lie about God. What lie are you believing about your God who loves you very much? அவர் நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு ஒண்ணே இல்லை, அவர் நம்மளை வாழ வைக்கணும்னு ஒண்ணுமே இல்லை, அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் எல்லாத்துக்கும் மேல நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார்னா காரணம் என்னது? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. டாக்டர் நார்மன் வின்சென்ட் பீல் அப்படின்ற ஒரு த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகத்தை எழுதி உலகத்தில் அநேகருக்கு சகாயத்தை பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து சொன்னாராம், பாருங்க, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய விஷயத்தில் தோல்வியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க. உடனே டாக்டர் நார்மன் வின்சென்ட் பீல் சொன்னாராம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். God is with me and God is helping me அப்படின்னு சொல்லுப்போ அப்படின்னு அனுப்பி விட்டாராம் பாருங்க. அவர் சொல்றாரு, no other idea is so powerful than affirming God is with me, God is helping me, God is guiding me. அவர் அந்த புத்தகத்தை சொல்றாரு, practice this affirmation, believe this truth and practice this affirmation. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான சத்தியத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும்னா இதுதான் அது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். When you strongly believe that God is with you and God is for you, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சு வெளியே வந்துருவீங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் பாருங்க, என்ன கல்லெறிகிறாங்க, நாசமோசம் வருது, மரண பயம் வருது, பசி பட்டினி வருது, நிர்வாணம் வருது, பேய் பிசாசு வருது, ஜனங்க வர்றாங்க, காட்டு பிராணிகள் வருது, இதெல்லாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இவ்வளோ கெடுதல் எனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? When God is for me, who can stand against me? எங்க இருந்து வந்துச்சு தைரியம் அவருக்கு? He knew that even if the entire world stands against us, God is for us. கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அவர் ஒருத்தர் போதும் பாருங்க நம்ம வாழ்க்கையில நல்லா வாழும்படி. இன்னைக்கு ஏதாவது ஒரு சோர்வான ஒரு நிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் ஒருத்தர் போதும் உன்னை வாழ வைக்கிறதுக்கு, உன்னை உயர்த்துறதுக்கு, உன்னை பலப்படுத்துறதுக்கு. என்ன நம்பு, நான் உன்னை வாழ வைக்கிறேன். அன்னைக்கு ரூத்துக்காக யாருமே இல்ல, கர்த்தர் ஒருத்தர் தான். கர்த்தர் ரூத்தை ஆசீர்வச்சு மகிழ்ந்தார். அது சொல்ற, ரூத்துக்கு நடந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரூத்துன்றவங்க புறஜாதியினர் சேர்ந்திருக்கிற சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. Beyond all things you have to believe that God is for you. நல்லார் நகரில் ஊழியத்தை செய்யும் போது நம்மளை ஒரு டினாமினேஷன் வரவேற்று நம்மளை சேர்த்துக்கல. என்னை வந்து ஒரு பெரிய பாஸ்டர் வந்து என்னை அவர் கண்டரில் எடுத்துக்கிட்டது அப்படின்றது ரொம்ப நாட்கள் நான் அனுபவிக்கவே இல்லை. ரமேஷ் பாஸ்டர் சந்திக்கிற வரைக்கும் யாருமே என்னை அவங்களுடைய விங்ஸ் கீழே என்னை எடுத்துக்கல.
யாரும் என்ன பெருசாக சேர்த்துக்கணும்னு விருப்பப்படல. ஏன்னா என்கிட்ட பைபிள் காலேஜ் டிகிரி இல்லை. நான் நிறைய ஒரு 100 கணக்கில் ஆட்கள் சபையில் இருந்தாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்கிட்டயும் பணம் இல்லை பாருங்க. ரொம்ப இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒல்லியாக இருப்பேன். ஒரு கயிறு பேக் ஒன்று மாட்டிட்டு அந்த எல்ஆர் நகர்ன்ற ஸ்லம் பகுதியில் சாயங்காலத்தில் ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், நைட்டு வரைக்கும் நடந்து எல்லா இடத்துலையும் ஜம்ப் பண்ணிட்டு போவேன். சில நேரத்தில் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, சில நேரத்தில் ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட பணம் இருக்காது. ஒரு சில தடவை சண்டே ஸ்கூல் நடத்தும் போது பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட எனக்கு காசு இருக்காது பாருங்க. ஆனால் நான் யாரையும் தேடி போல, எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு யாரையும் தேடி போல. கவுன்சிலிங்காக போயிருக்கிறேன், ஜெபத்துக்காக போயிருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு பணத்தை கொடுத்து எனக்கு யாராவது சகாயம் பண்ணுவீங்களா நான் கேட்டதே இல்லை பாருங்க. என் உள்ளத்தில் எனக்கு ஒன்று தெரியும், என் கர்த்தர் என் மேலே பிரியமுள்ளவராக இருந்தார்னா அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தெருவோ இல்லை வீடோ இல்லை சபை கட்டடமோ, என் கர்த்தர் என்னோடு இருந்தார்னா அவர் என்னை வாழ வைப்பார். அந்த ஒரு வெளிப்பாடு எல்லா கடினமான நேரங்களில் என்னை காப்பாற்றி இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். என்னையும் என் சபையும் கர்த்தர் சாட்சியாக வச்சிருக்கிறார். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. வாட் இஸ் யுவர் சீக்ரெட் பிரதர்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் பாருங்க, யாரை தேடியும் போல என் கர்த்தர் நல்லவர் அப்படின்றது நான் பிடிச்சிக்கிட்டேன். அவர் என்னை வாழ வைக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகும்னு நான் நினைக்கல பாருங்க. இந்த வருஷம் டிசம்பர் வந்துச்சுன்னா 10 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. 3 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்னையும் என் மனைவியும் கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறார், நன்மைகளால் நிரப்பி இருக்கிறார். இன்னும் தயவுகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எங்கே போனாலும் தயவை வச்சிருக்கிறார், ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறார். இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த விருப்பத்தையும் நான் பெருசாக வளர்த்துக்கல என்னுடைய உள்ளத்தில். ஏன்னா உண்மையாகவே பண வகையிலையும் நான் நல்ல ஒரு நிலைமையில இல்லை. பார்க்குறதுக்கும் ஒன்றும் கல்யாணம் ஆகிற அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை மெட்டீரியலாக கூட நான் இல்லை பாருங்க. அந்த நேரத்துலலாம் நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு நல்லது செய்வார். எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது என்னுடைய வெட்டிங் இன்விடேஷனில் மேலே ஒரு வசனத்தை போடல, ஒரு ஸ்லோகனை போட்டிருந்தேன். என்ன ஸ்லோகனை போட்டிருந்தேன் தெரியுமா? பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் அடிக்கடி சொல்வார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பிடிச்சிக்கினேன், அது என் வெளிப்பாடாக மாறிடுச்சு. அந்த ஸ்லோகனை தான் போட்டிருந்தேன். என்ன ஸ்லோகன் தெரியுமா? Good things happen to those who believe that God loves them. தேவன் தம்மை நேசிக்கிறார்னு நம்புற அத்தனை பேருக்கும் நன்மைகள் நடக்கும். ஏன்னா அதை தான் என் உள்ளத்தில் நான் நம்பியிருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை, என் குடும்பத்தையும், என் சபையை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா காரணம் என்னது? கர்த்தர் நல்லவர்னு நம்ம நம்பிட்டோம். இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள் உங்களை பார்த்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கலாம். நகோமி போல நீங்கள் இருக்கலாம், இல்லை ரூத்தை போல இருக்கலாம். கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிறான்னு நினச்சி எல்லாத்தையும் இழந்தும் போகலாம். கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறான்னு நினச்சிட்டு நல்லாவும் நீங்கள் இருக்கலாம். ரூத்தா நகோமியா? தீர்மானம் எடுங்க. நான் நம்புகிறேன் நீங்கள் ரூத்தை போல இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. ரூத் புத்தகத்தை முழுசாக ஸ்டடி பண்ணுங்கள். வரப்போகிற வாரங்களில் கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அந்த டீச்சிங்ஸை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ரூத்தை போல கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க இந்த வார்த்தை? உங்களுக்காக கைகளை உயர்த்தி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ரூத்தை போல பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவார். கர்த்தர் டிவைன் கனெக்ஷன்ஸை கொண்டு வருவார். உங்க ஏழ்மைத்தனத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். பணத்தேவையை சந்திச்சு உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றுவார். அவமானத்தை மாற்றி உங்க மேல ஒரு கணத்தை கொண்டு வருவார். வெக்கப்பட்ட தேசத்திலெல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியை கொண்டு வருவார். எந்த வயல்வெளியில பொறுக்கிட்டு இருந்தாலோ அந்த வயல்வெளியில சிந்தி போனதை பொறுக்கிட்டு இருந்த ரூத்தை கர்த்தர் அந்த தோட்டத்தின் எஜமானியாக மாத்தினார்னா, நான் சொல்றேன், தலை குனிஞ்ச இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை தலை மீது வாழ வைப்பார். பரதேசியா படுத்து கிடந்த நிலத்தையே கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தாரே யாக்கோபுக்கு, அதே போல கர்த்தர் கனத்தையும் மகிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவார், உங்களுக்கா பெரிய காரியங்களை செய்வார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கம்யூனியனுக்கு ஆயத்தப்படுத்துங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நல்லவர் நம்புறேன், நீங்க தயவு நிறைஞ்சவர் நம்புறேன், நீங்க ஆசீர்வாதத்தின் தேவன் நம்புறேன். ஓ, என்னை கைவிட மாட்டீங்க நம்புறேன். நகோமி நல்லதே நடக்காது நம்புனாங்க, அப்படிதான் நடந்துச்சு. ஆனா ரூத்து தயவு கிடைக்கும் நம்பினாங்க, அது அதே மாதிரி தான் நடந்துச்சு. What you believe about God is what you will experience in your life. You will always have what you believe about God. The most important thing is your faith about God. What do you believe about your God? என் தேவன் நல்லவர் நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், 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 நல்லவர். ஓ ரஷால ரிகபர ரபோன ரிபலாந்தேரியா ரபலாந்தானா. Thank you Lord Jesus, thank you Lord Jesus. Hallelujah.
ஓ நீங்க நல்லவர் 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 நல்லவர். சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே 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 அதிசயமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நேசரே உங்க பாதம் அமர்ந்து நன்மைகளை செய்யற நேசரே, உங்க பாதங்கள் எனக்கு தஞ்சமா இருக்குது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தை உங்க கையில் எடுத்துங்க. கம்யூனியன்ல பங்கு பெற போறோம். அவர் நல்லவர்னு நம்ம பங்கு பெற போறோம். அதிசயங்களை செய்கிறார்னு பங்கு பெற போறோம். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துட்டு சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஆரோக்கியம் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால தயவு என்னுடையது. இயேசுவின் ரத்தத்தினால கிருபை என்னுடையது. நல்ல எதிர்காலம் என்னுடையது. சொல்லுங்க, எனக்கு நன்மை நடக்கும். இயேசுவின் ரத்தத்தினால நடக்கும். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. அன்னைக்கு ரூத்துக்காக இயேசு கிறிஸ்து இல்ல, ஆனா ரூத் நம்பினாங்க. நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு நல்லா நம்ப முடியும். ரெண்டு கை உயர்த்துங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நல்லவர் நல்லவர். அந்நிய பாஷைகளை துதிக்கலாமா? Take the next 1 minute and just pray in tongues. Oh rashabralandora rikararabala rabona rabalandana nyaramana liramdola branda rikartora rikabarabala rabola rialandana lishande riarabilamando ramana rabala rabalandana. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இவ்வளவு நாள் இவ்வளோ தவறா நினைச்சிட்டாண்டவரே, உங்களை நன்மைகளால சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி, கிருபைகளால சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், என்ன ஹீல் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க, என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர்களை நேசிக்கிறார். ஓ ரபானா ரபோ ரமன ரபால ரபிலாம் தரபா கோரபால ரபிலாம் துனா லியாரிமானதோ ரபீனா லியாம் துனா லியஷபாரோ ரியாப் தரபாங்குரா ரிஷப்ரத்தோ ரபார்தோ ரரிபரபால தரபிராம் துனா. ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்க. வியாதியோட யாராவது வந்திருந்தாங்கன்னா இப்பொழுதே சுகமாக்குமே சுமநாமத்தில். Right now let healing be seen in our lives, Lord. மனதளவுல சுகப்படுத்துங்க, ஃபைனான்சஸை சீர்படுத்துங்க, எங்க குடும்பங்களை ஒன்றாக்குங்க, பலவீனங்களை எடுத்து போட்டு எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. கடைசியாக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. பிதாவே, இந்த நேரத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் எங்களை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. நகோமி போல இல்ல, ரூத்த போல மனப்பான்மையை நாங்கள் வளர்த்துக்கிறோம். ரூத்த போல வெற்றி மேல வெற்றி கொடுத்து எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே.
குட் நியூஸ் பிரேயர் குரூப் ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைய விசேஷத்த வகையில தொட்டு ஆசீர்வதிங்க. வேலை, சரீரத்தின் ஆரோக்கியம், உறவுகளின் ஆரோக்கியம், எல்லா விஷயத்திலும் ஒரு மேன்மையை கொடுங்க. ஒரு ஓவர்ஃப்ளோ எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க நன்மைகளை செய்து ஆசீர்வதிங்க. வெக்கப்பட்டு போக விடாத கர்த்தர் ரூத்தை போல எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்.